வணக்கம், இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம அபவுட்ன்ற ஒரு வேர்டை ப்ரெப்போசிஷனா அதை அட்ஜெக்டிவ் ப்ரெப்போசிஷன் கலோகேஷன்ல எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி வேர்போட சேர்த்து ப்ரெப்போசிஷனல் வேர்ப்ஸா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா இந்த அட்ஜெக்டிவ் ப்ரெப்போசிஷன் கலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கலோகேஷன் அப்படின்னு வழியா காலங்காலமா மக்கள் இந்த காம்பினேஷன்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம வந்து கலோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ரெப்போசிஷன் கலோகேஷன்ல ப்ரெப்போசிஷனா அபவுட் வர்ற மாதிரியான காம்பினேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ அபவுட் உடைய பேசிக் மீனிங், அபவுட் அப்படின்னா ஒரு விஷயத்தை குறித்து, அதை பத்தி, அதை நினைச்சு இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து அபவுட்ன்ற இந்த ப்ரெப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே பி அபவுட் டு அண்ட் அபவுட் அட்வர்ப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க பாருங்க. இந்த வீடியோல நம்ம இதை ப்ரெப்போசிஷனா யூஸ் பண்றது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் கலோகேஷன்ஸ் இருக்கு. நீங்க இதை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை பார்த்தாலே போதுமானது. தேவைப்பட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம பேசிக்கா நம்ம தமிழ்ல நம்ம சொல்றப்பவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இந்த இடத்துல நம்ம அபவுட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதனால இதை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சொன்னோம் அபவுட் அப்படின்னா அது குறித்து, அதை நினைச்சு, அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். என்னுடைய முடிவு குறித்து, என்னோட முடிவை நினைச்சு அவ ரொம்ப கோவமா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஷி இஸ் ஆங்கிரி அபவுட் மை டிசிஷன். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு அவ வந்து மகிழ்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்ல போறோம். ஷி இஸ் நாட் ஹாப்பி அபவுட் த ப்ரமோஷன். ஷி இஸ் நாட் ஹாப்பி அபவுட் த ப்ரமோஷன். ஒருத்தவங்க டென்ஷனா இருக்காங்க, உன்னோட இன்டர்வியூவை பத்தி நினைச்சு கவலையா இருக்கியா, பதட்டமா இருக்கியா? ஆர் யூ நர்வஸ் அபவுட் யுவர் இன்டர்வியூ? ஆர் யூ நர்வஸ் அபவுட் யுவர் இன்டர்வியூ? ஸோ இந்த இடத்துல இந்த ஆங்கிரி, ஹாப்பி, நர்வஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். இது கூட தான் நம்ம காம்பினேஷனா அபவுட்டை சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம், அந்த விஷயம் பத்தி எனக்கு ரொம்ப ஷியோரா தெரியல அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ எம் நாட் ஷியோர் அபவுட் த மேட்டர். ஐ எம் நாட் ஷியோர் அபவுட் த மேட்டர். ஒருத்தவங்க ஒருத்தரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்றதுக்கு, நீங்க அவரை பத்தி தப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு, யூ ஆர் ராங் அபவுட் ஹிம். யூ ஆர் ராங் அபவுட் ஹிம். இப்போ நான் லண்டன் போக போறேன், நினைச்சு, அதை நினைச்சு நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சின்றப்ப எக்ஸைட்மெண்ட். ஐம் எக்ஸைட்டட் அபவுட் மை ட்ரிப் டு லண்டன். ஐம் எக்ஸைட்டட் அபவுட் மை ட்ரிப் டு லண்டன். ஸோ அங்க ஒரு லிஸ்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல மேட் அபவுட்ன்ற ஒரு கலோகேஷன் சொல்லியிருந்தோம். மேட் அபவுட்னு சொல்லுவாங்க, மேட் அட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நம்ம இங்கேயே பார்த்துடலாம். மேட் அபவுட் அப்படின்னா ஒருத்தர் மேல அளவு கடந்த அன்பு, ரொம்ப பைத்தியமா இருக்குது. ஹீ இஸ் மேட் அபவுட் ஹர் அப்படின்னா அந்த பொண்ணு மேல அவனுக்கு அளவு கடந்த அன்பு அப்படி அர்த்தம். இதே மேட் அட் அப்படின்னா ரொம்ப கோவமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீ இஸ் மேட் அட் ஹர் அப்படின்னா அவன் மேல அவன் கோவமா இருக்கான். இப்ப நம்ம பார்க்க போறது ப்ரெப்போசிஷனல் வேர்ப்ஸ். அபவுட்ன்ற ப்ரெப்போசிஷனை பேஸ் பண்ணின ப்ரெப்போசிஷனல் வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ்க்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஃப்ரேசல் வேர்பை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு பார்ட்டிகளை சேர்க்கிறப்போ அதோட மீனிங் கம்ப்ளீட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரெப்போசிஷனல் வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் மீனிங்ஸ் ஒன்றும் பெருசா மாற போறது இல்லை. செகண்ட் வந்து இந்த அபவுட், அஃப்கோர்ஸ் இந்த என்ன ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணிருக்கோமோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரும். ஸோ இந்த இடத்துல வேர்ப் பிளஸ் அபவுட் பிளஸ் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த காம்பினேஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்புறம் இங்க வந்து ஒரு ப்ரெப்போசிஷனல் வேர்ப் லிஸ்ட் இருக்கு. அபவுட்டை பேஸ் பண்ணின ஒரு ப்ரெப்போசிஷனல் வேர்ப்ஸ் லிஸ்ட் இருக்கு. இதையும் நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சொன்ன மாதிரி நம்ம தமிழ்ல சொல்றப்பவே இங்கிலீஷ்ல அதை எப்படி சொல்லணுங்கிறது நமக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஏன்னா இதுல சொல்லியிருக்க எல்லா வேர்ப்ஸுமே ரொம்ப சிம்பிளான வேர்ப்ஸ் தான். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. ஸோ அந்த பிரச்சனை பத்தி நான் விவாதிக்க விரும்பல. விவாதிக்க in the sense இந்த இடத்துல ஆர்கியூ பண்ண விரும்பல. So I don't want to argue about that issue. So I don't want to argue about that issue. So இந்த இடத்துல argue about அப்படின்றது ஒரு prepositional verb. நீங்க சொன்னது பத்தி எனக்கு கவலை இல்லை. So I don't care about what you said. I don't care about what you said. ஒரு பொண்ணு அவ எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி குறை சொல்றா எப்பவுமே. So simple present tense சொல்ல போறோம். She always complains about him. She always complains about him. நான் சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆக போறேன், என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அப்படி கனவு காண ஆரம்பித்தேன். ஸோ அதை நினைச்சு நான் வந்து கனவு காண ஆரம்பித்தேன். So I started to dream about how my life would be in Singapore. I started to dream about
how my life would be in Singapore. So அந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்க prepositional verb dream about. ரொம்ப காமனா நம்ம சொல்ற சில prepositional verbs இருக்கு. talk about, tell about, இதெல்லாம் ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச வேணாம் அப்படிங்கிறத let us not talk about it அப்படின்னு சொல்லலாம், இல்ல we will not talk about it அப்படின்னு சொல்லலாம். decide about, இன்னைக்கு எதை பத்தி பேச போறீங்க, அந்த டாபிக்கை நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? So have you decided about today's topic? Have you decided about today's topic? அதே மாதிரி ஒருத்தவங்களை பத்தி சொல்லு, டெல் அபவுட்னு சொன்னோம் இல்லையா, உன் குடும்பத்தை பத்தி சொல்லு, உன்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்லு, நீ போயிட்டு வந்த ட்ரிப்பை பத்தி சொல்லு, இப்பெல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். ஸோ டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலி, டெல் அபவுட் யுவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெல் அபவுட் த ட்ரிப் டு லண்டன், இப்படியெல்லாம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போறது வார்ன் அபவுட். ஸோ வார்ன் பண்றது, எதையாவது ஒரு விஷயத்த பத்தி எச்சரிக்கப்படுறது. ஸோ ஸ்மோக் பண்றதுனால ஏற்படுற டேஞ்சர்ஸ், அதை வச்சு நீங்க வந்து எச்சரிக்கை பண்ணுங்க. ஸோ வார்ன் ஹிம் அபவுட் த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸோ இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அதை பத்தி, அதை குறித்து, அதை நினைச்சு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா கூட, அதை பத்தி, அதை குறித்து, அதை நினைச்சு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா கூட சில வேர்ட்ஸ் கூட நம்ம அபவுட்ட சேர்க்க கூடாது. நம்ம ரொம்ப காமனா சில வேர்ட்ஸ் கூட எல்லாம் நம்ம அபவுட்ட சேர்த்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும். இதுல அவேர் மட்டும் adjective. So aware, consider, description, discuss, experience and mention. So இந்த வார்த்தைகள் கூட நாம about சேர்க்க கூடாது. For example, இப்போ ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, சாரி எனக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிறத பத்தி எனக்கு தெரியாது, அந்த விதிகள் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்கு முன்னாடி தெரியல அதனால செஞ்சுட்டேன் சாரி அப்படி சொல்றதுக்கு, சாரி ஐ டிடன்ட் நோ அபவுட் த ரூல்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம். ஏன்னா நோ அபவுட் அப்படின்றது ஒரு ப்ரிபோசிஷனல் வெர்ப். ஆனா இதே இடத்துல நம்ம அவேர் அட்ஜெக்டிவ் வச்சு சொல்றதா இருந்தா, சாரி ஐ எம் நாட் அவேர் ஆஃப் த ரூல்ஸ் தான் சொல்லணும். சாரி ஐ எம் நாட் அவேர் அபவுட் த ரூல்ஸ் சொல்லக்கூடாது. அடுத்தது ஒருத்தவங்களுக்கு ப்ரமோஷன் பிளஸ் டிரான்ஸ்ஃபர் வருது. ஸோ அதை பத்தி கன்சிடர் பண்ணீங்களா, போறதுக்கு நீங்க ரெடியா, நல்லா யோசிச்சிட்டீங்களா, இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ கன்சிடர் பண்ணீங்களா? ஸோ கன்சிடர்னாலே ஒரு விஷயத்தை பத்தி நல்லா ஆழ்ந்து யோசிச்சு முடிவு பண்றது தான். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம கன்சிடர் அபவுட்னு சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. ஸோ ஹேவ் யூ கன்சிடர் அபவுட்னு சொல்லாம ஹேவ் யூ கன்சிடர் த டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் அப்படி மட்டும் தான் நம்ம கேட்கணும். ஸோ ஹேவ் யூ கன்சிடர் த டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன். ரொம்ப காமனா நம்ம செய்யற ஒரு தப்பு என்னன்னா டிஸ்கஸ் அபவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு டூர் பிளான் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அந்த பற்றின்ற வார்த்தை வருதுன்றதுனாலேயே நம்ம வந்து லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் த டூர் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் தப்பு, லெட் அஸ் டிஸ்கஸ் த டூர் பிளான், அவ்வளவுதான். ஸோ டூர் பிளான் ஒரு ட்ரிப்பை பத்தின, ஒரு ட்ரிப்னா எங்க போறது, எத்தனை மணிக்கு எங்க இருப்போம், எந்த ஃபிளைட்டை பிடிக்கணும், எங்க தங்கணும், இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டான பிளானை வந்து நம்ம வந்து itinerary அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல itinerary, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல itinerary, எப்படி வேணா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். So let us discuss the itinerary. அடுத்தது மென்ஷன். மென்ஷனுக்கும் நம்ம காமனா அபவுட்ட சேர்த்து தான் சொல்லுவோம், பட் அது தப்பு. அவ எங்கு படித்தாள் என்பதை பற்றி குறிப்பிடவில்லை. She didn't mention where she studied. அவ்வளவுதான். She didn't mention about where she studied ன்னு சொல்லக்கூடாது. She didn't mention where she studied. அவ்வளவுதான். ஸோ இந்த கடைசியா நம்ம சொன்ன இந்த 6 வார்த்தைகளை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே போதும். இந்த இடத்துல அபவுட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, மற்ற இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு ஈஸியா வந்துடும். ஸோ இந்த வீடியோல நாம அபவுட்ன்ற ப்ரப்போசிஷனை சேர்த்து வர்ற அட்ஜெக்டிவ் ப்ரப்போசிஷன் கலோகேஷனையும் ப்ரப்போசிஷனல் வெர்ப்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.